Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆன் கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்களை உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல டாடா ஐபிஎலோட 67வது T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குன்னு பார்த்தோம்னா மும்பை இந்தியன்ஸ் அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் இவங்க 2 பேருக்கு இடையில தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சோட பிளேயர் ஸ்டாட்ஸ் வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 17ஆம் தேதி மே வந்து நடக்கிறதுக்கு. டைமிங் இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்குதுங்க. வெறும் எடுத்துக்கிட்டோம்னா வான்கடே ஸ்டேடியம் மும்பைல தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்குது. ஓகே, இப்போ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல பிச்சை செக் பண்ணி பிச்சு எதுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. அதையும் நம்ம வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். இதுல முக்கியமா என்னன்னு பார்த்தோம்னா லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல 2 டீமோட பிளேயிங் 11 யார் யார் இருக்கா அதை சேஞ்சஸ் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டும் நம்ம வந்துட்டு நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. பார்த்தா நீங்களும் நம்ம குபேர ஃபேண்டசி ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணலைன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல நீங்க ப்ளே பண்றீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பா இருக்குங்க. எப்படியும் வந்து மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா டியோ ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டியோல வந்து பார்த்தோம்னா ஒரு 5 பிளேயரை கொடுத்து ஒரு பிளேயரை மட்டும் பிக் பண்ணி ப்ளே பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு பிளேயர் மட்டும் பிக் பண்ணி ப்ளே பண்ணீங்கன்னா நீங்க அதிக மணி வின் பண்ணலாம். அதாவது நீங்க வந்து இப்போ உதாரணத்துக்கு கிளாஸ்ல பிக் பண்ணிருக்கீங்கன்னா ஆப்லண்ட்ல அகர்வாரை பிக் பண்ணிருப்பாங்க. ஸோ 2 பேரும் எடுத்துக்க பாயிண்ட் கால்குலேட் பண்ணி யாரு அதிக பாயிண்ட் எடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பின்னிங் டிக்கெட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதே வந்து டியோ ப்ரோ அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டியோ ப்ரோ என்னன்னு பார்த்தோம்னா இதுல வந்து ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஒன்று வந்து கொடுத்துருவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் 1ல இருந்து ஒரு பிளேயரும் ஸ்டெப் 2ல இருந்து ஒரு பிளேயரும் பிக் பண்ணி நீங்க ப்ளே பண்ணணும். இது 2 பிளேயரும் எடுத்துருக்க பாயிண்ட் கால்குலேட் பண்ணி அதே ஆப்லண்ட் டீம்ல 2 பிளேயர் எடுத்திருக்க பாயிண்ட் கால்குலேட் பண்ணி யாரு அதிக பாயிண்ட் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து வின்னிங் வந்து அறிவிப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே வந்து கிடையாதுங்க. 24 அது இல்லாம நீங்க டெபாசிட் பண்ற மணி அது எவ்வளவா இருந்தாலும் சரி அதுக்கு ₹1 கூட இவங்க ஜிஎஸ்டி வந்து பிடிக்கிறது இல்லை. இதுல இன்னொன்னு பார்த்தோம்னா 24/7 வித்ட்ராவல் ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காம நம்ம குபேரா ஃபேண்டசி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ முதல்ல 2 டீமோட பிளேயிங் லெவல்ல யார் யார் இருக்கா அப்படிங்கறத வந்து டீட்டெயிலா பார்த்துருவோம். மும்பையோட பிளேயிங் லெவலை பொறுத்த வரைக்கும் இஷான் கிஷான், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, டிம் டேவிட், நவம் வாதரே, அன்சுல் காங்கோச், நமன்தாரி, பியூஷ் சாவ்லா, பும்ரா, ஜுசரா. இதுல இம்பாக்ட் பிளேயரை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா வந்து இம்பாக்ட் பிளேயரா வந்து இருக்காரு. லக்னோட பிளேயிங் லெவலை பொறுத்த வரைக்கும் குவிண்டன் டிகாக், KL ராகுல், தீபக் ஹூடா, மார்க்கஸ் ஸ்டோனிஸ், நிக்கோலஸ் பூரன், ஆயுஷ் பதோனி, குர்னல் பாண்டியா, ரவி பிஸ்னாய், மோஷின் கான், நவீன் உல்லாக். இதுல வந்து பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயரா வந்து பார்த்தோம்னா அசத் கான் வந்து இம்பாக்ட் பிளேயரா வந்து இருக்காருங்க. ஓகே, இப்போ 2 டீமோட பிளேயிங் லெவல்ல யார் யார் இருப்பா அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ 2 டீமோட பிளேயர் ஸ்டாட்ஸை வந்து 1 by 1 வந்து பார்ப்போம். இது வந்து மும்பையோட டீம்ல இருக்க பிளேயரோட ஸ்டாட்ஸ் வந்து 1 by 1 வந்து பார்ப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா இஷான் கிஷானை பொறுத்த வரைக்கும் ஹெட்வேர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 5 மேட்சா பிளே பண்ணியிருக்காரு. 127ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் கிட்டத்தட்ட மொத்தமா சேர்ந்து 5 மேட்ச்ல 2 மேட்ச்ல மட்டும்தான் ஒரு 30+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. ஸோ வேணும்னு எடுத்துக்கிட்டோம்னா 25ங்கிறத ஒரு ஆவரேஜா வச்சிருக்காரு. 32 மேட்சுக்கு 754 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. ஸோ போத் 2 இன்னிங்ஸ்லுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் தான் இருக்காரு. அடுத்த ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் ஹெட்வேர்ட்ல 5 மேட்சை பிளே பண்ணி 97 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பேட் பண்ணும் போது ஒரு 2 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காருங்க. அடுத்த பெலூன் எடுத்துக்கிட்டோம்னா 245 ரன் வந்து 2445 ரன் வந்து அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 85 மேட்சா பிளே பண்ணி இதுல 35ங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காருங்க பெலூனை பொறுத்த வரைக்கும். கிட்டத்தட்ட 84 இன்னிங்ஸ்ல காமனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ ஹெட்வேர்டா இருக்கட்டும் பெனுவா இருக்கட்டும் 2லையுமே ஒரு நல்ல ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. பட் ரீசன்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா இருந்த ஒரு 6 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய பர்ஃபார்மன்ஸே இல்ல. இயர்லியா வந்து விக்கெட் இழந்திருக்காரு. இல்ல இந்த மேட்ச் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாருன்னு நீங்க நினைச்சீங்கன்னா டிஃபரன்ஸ் பிக்கா வந்து ட்ரை பண்ணி வந்து பார்த்தோம்னா சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் ஹெட்வேர்ட்ல
6 மேட்ச் பிளே பண்ணி 94ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு ஒரு மேட்ச்லயும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்ச்ல ஒரு மேட்ச்லயும் சேர்த்து ஒரு 30+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காருங்க. வெளியில எடுத்துக்கிட்டோம்னா 41ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 48 மேட்ச் பிளே பண்ணி 1493ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 சூப்பரான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. ரொம்ப கம்மியான மேட்ச்ல ரொம்ப அதிகபட்ச ரன்களை வந்து அடிச்சிருக்காருங்க. இவரெல்லாம் வந்து ஒரு டிஃபரன்ஷியப்புக்காக வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. போத் 2 இன்னிங்ஸுமே பேட் பண்றாரு தான் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. திலக் வர்மா பொறுத்த வரைக்கும் ஹெட்வேட்ல 4 மேட்ச் பிளே பண்ணி 97ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ரெண்டுலயுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மேட்ச்ல ஒரு 25+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காருங்க. வெறும் எடுத்துக்கிட்டோம்னா 14 மேட்ச் பிளே பண்ணி 311ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 2 மேட்ச்ல மட்டும்தான், அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்ச்ல பிளே பண்ணியிருக்காரு. அதுல 2 மேட்ச்ல மட்டும் ஒரு 25+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காருங்க. செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா பிளே பண்ணியிருக்காரு. 7 மேட்சுக்கு ஒரு 30+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காருங்க. ஸோ திலக் வர்மா பொறுத்த வரைக்கும் வெனுவில் செகண்ட் இன்னிங்ஸ் அதிகமாக பேட் பண்ணிக்காது. செகண்ட் இன்னிங்ஸ்ல அவர் பேட் பண்றாங்க ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. நல்ல ஒரு ரெக்கார்டு வந்து இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா லாஸ்டா இருந்த 2 மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு 35+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காருங்க. இப்ப அடுத்தது ஹர்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் ஹெட்வேட்ல 135ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. 5 மேட்ச பிளே பண்ணி இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டையும் சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மேட்ச்ல ஒரு 30+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காருங்க. ஓகே, வெறும் எடுத்துக்கிட்டோம்னா 53 மேட்ச் பிளே பண்ணி 42 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இது பிளஸ் 1019 ரன் வரையும் மறைச்சிருக்காரு. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் விக்கெட்டிங் ஆப்ஷனா இருக்கட்டும், ஸோ பேட்டிங் ஆர்டர்ல வந்து ஸ்கோர் பண்றதா இருக்கட்டும், ரெண்டுலயுமே ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. இவரெல்லாம் போது ஒரு டிஃபரன்ஸ் விக்கெட் ட்ரை பண்ணி ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரீசெண்ட் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா இருந்த மேட்ச்ல மட்டும் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் முயல. அதுக்கு அடுத்த அந்த மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன்ல 3 அல்லது 2 விக்கெட் வரை மஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த வந்து டிம் டேவிட்டை பொறுத்த வரைக்கும் ஹெட்வேட்ல 3 மேட்ச் பிளே பண்ணி 80ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. கிட்டத்தட்ட 2 இன்னிங்ஸ் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா 3 மேட்சுக்கு 2 மேட்ச்ல ஒரு 30+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு ஹெட்வேட்ல. வெனுன்னு எடுத்துக்கிட்டோம்னா 8 மேட்ச பிளே பண்ணி 169 ரன் வரைக்கும் அடிச்சிருக்காரு. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்ச்ல ஒரு 2 மேட்ச்ல மட்டும் ஒரு 40+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல பெரிய எந்த ரெக்கார்டும் இல்ல. ஸோ இவர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணுவாரு அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. ரொம்ப நல்ல ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு. இப்ப அடுத்ததான் நரேல் வாதரை பொறுத்த வரைக்கும் ஹெட்வேட்ல 3 மேட்ச் பிளே பண்ணி 85ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும்தான் ஒரு 40+ ரன்னுங்கிறத எடுத்திருக்காருங்க. ஸோ வெனுன்னு எடுத்துக்கிட்டோம்னா 6 மேட்ச பிளே பண்ணி 79 ரன் வந்து அடிச்சிருக்காரு. வெனுவை பொறுத்த வரைக்கும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. கிட்டத்தட்ட 2 இன்னிங்ஸும் சேர்த்து ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் தான் ஒரு 50+ ரன் வந்து வச்சிருக்காரு. ஸோ இவரெல்லாம் வந்து கொஞ்சம் ரிஸ்கா ட்ரை பண்ண நினைச்சு தாராளமா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பட் ரீசெண்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா இருந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா பெருசா எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸும் இல்ல. ஏதாவது 1-2 மேட்ச்ல மட்டும்தான் ஒரு ஆவரேஜா வந்து அடிக்கிறாரு. லமன்தாரியை பொறுத்த வரைக்கும் ஹெட்வேட்ல தான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வெனுல ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. ரீசெண்ட் ஃபார்மும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஓகே, இப்போ அடுத்த வந்து பார்த்தோம்னா அன்சுல் கமோஜ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்தது அன்சுல் கமோஜை பொறுத்த வரைக்கும் ஹெட்வேட்ல தான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வெனுல ஒரு மேட்ச் தான் பிளே பண்ணிருக்காரு. அந்த ஒரு மேட்ச்ல ஒரு விக்கெட் வரைக்கும் தான் எடுத்திருக்காரு. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்கா ட்ரை பண்றேன்னா இந்த பர்டிகுலர் வெனுல ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பவுல் பண்றாருங்க பட்சத்துல ரீசெண்ட் ஃபார்ம் வந்து பார்த்தோம்னா மேட்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிறத கொஞ்சம் ரேரா அவர் வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த பியூஷ் சாவ்லா பொறுத்த வரைக்கும் ஹெட்வேட்ல 3 மேட்ச பிளே பண்ணி 2 விக்கெட் வரைக்கும் தான் எடுத்திருக்காரு. ஸோ ஹெட்வேட்டை பொறுத்த வரைக்கும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. வெனுன்னு எடுத்துட்டீங்கன்னா 20 மேட்ச பிளே பண்ணி 16 விக்கெட் வரைக்கும் எடுத்திருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 12 மேட்சுக்கு 12 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 8 மேட்சுக்கு 4 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ போத் இவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாருங்க பட்சத்தில் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. ரீசெண்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காரு. அடுத்த ஜஸ்பிரீத் பும்ரா பொறுத்த வரைக்கும் ஹெட்வேட்ல 3 மேட்ச பிளே பண்ணி 1 விக்கெட் வரைக்கும் தான் எடுத்திருக்காரு. ஸோ ஹெட்வேட்ல ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து இருக்கு பும்ராக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் 45 மேட்ச பிளே பண்ணி 55 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 26 மேட்சுக்கு 32 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 18 மேட்சுக்கு 23 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ போத் 2 இன்னிங்ஸ்லுமே ட்ரை பண்ணி பாருங்க. 2 இன்னிங்ஸும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. மேட்சுக்கு 2 விக்கெட்டுங்கிறத மஸ்ட் பதிவு பண்ணிட்டு இருக்காருங்க. ஸோ ரீசெண்ட் ஃபார்முமே ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காரு. ஓகே, அடுத்ததான் துஷாரா பொறுத்த வரைக்கும் ஹெட்வேட்ல ஒரு மேட்ச் பிளே பண்ணி 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் அந்த 1 விக்கெட் அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணியிருக்காருங்க.
வெனுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 மேட்சை பிளே பண்ணி 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் அந்த 2க்கு 3ங்கிற விக்கெட் வந்து எடுத்திருக்காருங்க. ஸோ போத் இவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாருங்க பட்சத்துல ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. ஓகே, இப்போ அடுத்த வந்து பார்த்தோம்னா லக்னோவோட பிளேயர் ஸ்டாட்ஸ் வந்து 1 by 1. இதுல வந்து பார்த்தோம்னா குவிண்டன் டிகாக்கை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 10 மேட்சை பிளே பண்ணி 211 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல 23ங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காருங்க. ஸோ ஹெட்வர்டை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 2 மேட்ச்ல மட்டும்தான் 4 மேட்சை பிளே பண்ணியிருக்காரு செகண்ட் இன்னிங்ஸ்ல. அதுல 2 மேட்ச்ல ஒரு 40+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. ஸோ ஹெட்வர்டை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு நல்ல ரெக்கார்ட் வந்து இவருக்கு இருக்கு. வெறும் எடுத்துக்கிட்டோம்னா 14 மேட்சை பிளே பண்ணி 36ங்கிறது ஆவரேஜா வச்சிருக்காரு. பிளஸ் 470 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இதுல வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பேட் பண்றாருங்க பட்சத்துல ஒரு இப்ப கொடுத்த பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 4 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30+ ரன்னுக்கு மேல வந்து எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 3 மேட்ச்ல ஒரு 30+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காருங்க. ஸோ போத் 2 இன்னிங்ஸ்லுமே நீங்க மஸ்ட் இவர் வந்து ட்ரை பண்ணி பாருங்களா. இப்போ ரீசெண்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா சொல்லி லாஸ்டா இருந்த ஒரு 4 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா பெருசா எந்த ஒரு ஸ்கோரும் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டிஃபரன்ஸ் அப்படிக்காக ட்ரை பண்ணீங்கன்னா மஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. தமிழ்ல அடுத்த வந்து பார்த்தோம்னா கேஎல் ராகுலை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 81ங்கிறத ஆவரேஜ் வச்சிருக்காரு. 16 மேட்சை பிளே பண்ணி 895 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. இதுல 2 இன்னிங்ஸ்லுமே ஹெட்வர்டை பொறுத்த வரைக்கும் 2 இன்னிங்ஸ்லுமே ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. வெனுன்னு எடுத்துட்டீங்கன்னா 61ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காருங்க. ஸோ வெனுல வந்து பாத்தீங்கன்னா 2 இன்னிங்ஸ்லுமே ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. ஸோ இவரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வெனில ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா ட்ரை பண்ணி ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்க. ரீசெண்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா லாஸ்டா இருந்த மேட்ச்ல மட்டும் தான் ஏர்லி விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்த எல்லா மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 25+ ரன்னுக்கு மேல தான் ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் வந்து வச்சிருக்காருங்க. ஓகே, இப்போ அடுத்த வந்து பார்த்தா மார்க்கஸ் ஸ்டோனிஸை பத்தி பார்ப்போம். மார்க்கஸ் ஸ்டோனிஸை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 28ங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 21ங்கிறத ஆவரேஜாவும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 42ங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. ஹெட்வர்டை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. அடுத்த வெறும் எடுத்துக்கிட்டோம்னா 97ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 8 மேட்சை பிளே பண்ணி இதுல பெருசா சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லைங்க. ஸோ வெனுவை பொறுத்தவரைக்கும் ஒரு கொஞ்சம் ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. அடுத்த தீபகூடா பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 23ங்கிறத ஒரு ஆவரேஜா வச்சிருக்காரு. 15 மேட்சை பிளே பண்ணி 206ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரே ஒரு மேட்ச் கிட்டத்தட்ட ஒரு 6 மேட்சை பிளே பண்ணி அந்த 6 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் ஒரு 25+ ரன் வந்து அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 10 மேட்சை பிளே பண்ணி ஒரு 8 மேட்சை பிளே பண்ணி 8 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும்தான் ஒரு 30+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. ஸோ ஹெட்வர்டை பொறுத்த வரைக்கும் 2 இன்னிங்ஸ்லுமே கொஞ்சம் ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. ஸோ வெறும் எடுத்துக்கிட்டோம்னா 23 மேட்சை பிளே பண்ணி 499ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. வெறுவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 15 மேட்சை பிளே பண்ணிருக்காங்க. அந்த 15 மேட்ச்ல ஒரு 10 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 30+ ரன் வந்து ஒரு ஆவரேஜா வச்சிருக்காருங்க. ஸோ தீபகூடா பொறுத்த வரைக்கும் வெனுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாங்க பட்சத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிக்கோலஸ் புரானை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 9 மேட்ச் பிளே பண்ணி 145ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ ஹெட்வர்டை பொறுத்த வரைக்கும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லைங்க. வெனுன்னு எடுத்துட்டீங்கன்னா 8 மேட்சை பிளே பண்ணி 74ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ வெனுல வந்து பாத்தீங்கன்னா ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. பட் ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்டா இருந்த 2 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 40+ ரன் வரையும் அடிச்சிருக்காரு. அடுத்ததாம பதோனியை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 5 மேட்ச் பிளே பண்ணியிருக்காரு. அது 21 ரன், அதாவது ஹெட்வர்ட்ல ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. வெனு எடுத்துக்கிட்டோம்னா 8 மேட்சை பிளே பண்ணி 73 ரன் வச்சிருக்காரு. ஸோ வெனுவா இருக்கட்டும் ஹெட்வர்டா இருக்கட்டும் ரெண்டுலயுமே ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. ஸோ ரீசெண்ட் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா இருந்த மேட்ச்ல பெரிய பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் இல்லைங்க. இப்ப அடுத்த வந்து பார்த்தோம்னா குர்னல் பாண்டியா பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 60 ரன் வரையும் அடிச்சிருக்காரு. 5 மேட்சை பிளே பண்ணி பிளஸ் 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ ஹெட்வர்டை பொறுத்த வரைக்கும் ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து இருக்கு. வெனில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 32 மேட்சை பிளே பண்ணி 428ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆடுறதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுலயும் பவுல் பண்ற பட்சத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. ஒரு 26 இன்னிங்ஸ்ல மினிமம் ஒரு 30+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வச்சிருக்காரு 2 இன்னிங்ஸ் சேர்த்து. ஸோ இதுல பவுலிங் ஆப்ஷன்ல வந்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 15 மேட்சுக்கு 12 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 15 விக்கெட் மேட்சுக்கு 18 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ போத் இவர் வந்து பாத்தீங்கன்னா 2 இன்னிங்ஸ்லும் ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றதுல இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ் கொடுத்து ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து கூட ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அர்ஷத் கானை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்டா இருக்கட்டும் வெனுவா இருக்கட்டும் இந்த அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ரீசெண்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆட வந்து மினிமம் 50+ ரன் வந்து அடிச்சிருக்காரு. லாஸ்ட் மேட்ச்ல பவுலிங் ஆப்ஷன் 1 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. அடுத்த வந்து பாத்தீங்கன்னா எட்வீர் சிங்கை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்டா இருக்கட்டும் வெனுவா இருக்கட்டும் இந்த அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்
ரீசெண்ட் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆட வந்து மினிமம் இருந்து வந்து எதிர்பார்க்கலாம். பவுலிங் ஆப்ஷன்ல மேட்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கறத வந்து எதிர்பார்க்கலாங்க. அடுத்ததா ரவி பிஷ்னாய் பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 9 மேட்ச் பிளே பண்ணி 10 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுல 2 இன்னிங்ஸுமே வந்து ஒரு சூப்பரான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு ஹெட் வெட்ல. வெனுவை பொறுத்த வரைக்கும் 4 மேட்சுக்கு 2 விக்கெட் தான் எடுத்திருக்காருங்க. வெனுவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து இவருக்கு வந்து இருக்கு. இப்ப அடுத்த வந்து பார்த்தோம்னா நவீன் உல்லாக பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 3 மேட்ச் பிளே பண்ணி 5 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 5 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல பெரிய விக்கெட் ஆப்ஷன் எதுவும் இல்ல. சோ வேணுவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் பட் ரீசெண்ட் ஃபார்ம்ல ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காரு. மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட் வரையும் பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மோஷின் கானை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 4 மேட்ச் பிளே பண்ணி 5 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுல செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பவுல் பண்ணும்போது மட்டும் அதிகபட்சம் விக்கெட்டார் 3 மேட்சுக்கு 4 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. சோ வெனு எடுத்துட்டீங்கன்னா 3 மேட்சுக்கு 5 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. சேம் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் 3 மேட்சுக்கு 5 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. சோ இவரை வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாரு பட்சத்துல ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. ரீசெண்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா இந்த 2 மேட்ச்ல பெரிய பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் இல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா மேட்சுக்கு 2 அல்லது 3 விக்கெட் அப்படிங்க பாத்தீங்கன்னா மஸ்ட் 1 விக்கெட் அப்படிங்கறத வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காருங்க. இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 டீமோட பிளேயர் பேட்டில் வந்து யார் யாருக்கு இருக்கும் அப்படிங்கிற வந்து டீட்டெயிலா வந்து பார்ப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா குயின்டன் டிகாக் பொறுத்த வரைக்கும் டீம் டேவிட்ட 3 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. பியூர் சாவ்லாக்ட 4 இன்னிங்ஸ்ல 2 முறையும், பும்ராக்ட 12 இன்னிங்ஸ்ல 3 முறையும் வந்து விக்கெட் எடுத்திருக்காருங்க. சோ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா பியூர் சாவ்லா அண்ட் குயின்டன் டிகாக்கு ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த கேஎல் ராகுலை பொறுத்த வரைக்கும் பியூர் சாவ்லாக்ட 5 இன்னிங்ஸ்ல 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. பும்ராக்ட 13 இன்னிங்ஸ்ல 2 முறையும், முகமது நபிக்ட 7 இன்னிங்ஸ்ல 1 முறையும், ஹர்திக் பாண்டியாக்ட 8 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் எடுத்திருக்காருங்க. இப்ப அடுத்த வந்து பார்த்தோம்னா மார்க்கஸ் ஸ்டோனிஸை பொறுத்த வரைக்கும் பும்ராக்ட 19 இன்னிங்ஸ்ல 5 முறை வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. கோபால்கிட்ட 5 இன்னிங்ஸ்ல 1 முறையும், முகமது நபிகிட்ட 5 இன்னிங்ஸ்ல 1 முறையும் வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. இப்ப அடுத்ததா தீபக் ஹூடா பொறுத்த வரைக்கும் பும்ராக்ட 7 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்திருக்காரு. ஹர்திக் பாண்டியாக்ட 5 இன்னிங்ஸ்ல 1 முறையும், லெக் பிரேக் ஸ்பின்னர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 45 இன்னிங்ஸ்ல 14 முறையும் வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. இப்ப அடுத்ததா இஷான் கிஷானை பொறுத்த வரைக்கும் மார்க்கஸ் ஸ்டோனிஸ்ட 12 இன்னிங்ஸ்ல 3 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. ரவி பிஷ்னாய்ட்ட 6 இன்னிங்ஸ்ல 4 முறையும், அமித் மிஸ்ராக்ட 3 இன்னிங்ஸ்ல 3 முறையும், யாஸ் தாகூர்கிட்ட வந்து பார்த்தோம்னா 2 இன்னிங்ஸ்ல 1 முறையும் வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி மார்க்கஸ் ஸ்டோனிஸ் அண்ட் இஷான் கிஷான் அல்லது ரவி பிஷ்னாய் அண்ட் இஷான் கிஷானுக்கு ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்ப அடுத்ததா ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் மார்க்கஸ் ஸ்டோனிஸ்ட 16 இன்னிங்ஸ்ல 3 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. அடுத்ததா குர்னல் பாண்டியாக்ட 3 இன்னிங்ஸ்ல 1 முறையும், ரவி பிஷ்னாய்ட்ட 5 இன்னிங்ஸ்ல 2 முறையும் வந்து விக்கெட் இழந்திருக்காரு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நவீன் உல்லாகிட்ட வந்து பார்த்தோம்னா 4 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. ஸோ மோஸ்ட்லி மார்க்கஸ் ஸ்டோனிஸ் அண்ட் ரோஹித் சர்மாவுக்கு ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்ப அடுத்த வந்து பார்த்தோம்னா சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் மார்க்கஸ் ஸ்டோனிஸ்ட 9 இன்னிங்ஸ்ல 2 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. அது ரவி பிஷ்னாய்ட்ட 7 இன்னிங்ஸ்ல 3 முறையும் அண்ட் நவீன் உல்லாகிட்ட 1 இன்னிங்ஸ்ல 1 முறையும் வந்து விக்கெட் வந்து இழந்திருக்காரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நவீன் உல்லாக் அண்ட் சூரியகுமார் யாதவ் அதாவது ரவி பிஷ்னாய் அண்ட் சூரியகுமார் யாதவுக்கு ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததான் திலக் வர்மா பொறுத்த வரைக்கும் மார்க்கஸ் ஸ்டோனிஸ்ட 14 இன்னிங்ஸ்ல 4 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. குர்னல் பாண்டியாக்ட 3 இன்னிங்ஸ்ல 1 முறையும், மோயிஷ் கான்ட்ட 2 இன்னிங்ஸ்ல 1 முறையும் வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. அதே நவீன் உல்லாக்ட 3 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. ஸோ இதுல மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா மோஷின் கான் அண்ட் திலக் வர்மா அல்லது குர்னல் பாண்டியா திலக் வர்மா இல்ல நவீன் உல்லாக் அண்ட் திலக் வர்மாக்கு ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப 2 டீமுக்கும் பிளேயர் பேட்டில் யார் யாருக்கு இருக்கும் அப்படிங்கிற வந்து பார்த்துட்டோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா சும்மா லீக்ல ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை கொடுக்கலாம், இல்ல ரிஸ்கா கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் யாரை கொடுக்கலாம் அப்படிங்கிறது டீட்டெயிலா பார்ப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சும்மா லீக்ல ட்ரை பண்ணிருக்கீங்க இஷான் கிஷான், ஹர்திக் பாண்டியா அண்ட் கேஎல் ராகுல் இவங்க 3 பேர்ல யார் 2 பேருக்கு கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இதை ரிஸ்கா ட்ரை பண்றேன் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றேன் வச்சதுல குயின்டன் டிகாக், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், பும்ரா அண்ட் டிம் டேவிட் இவங்க 4 பேர்ல இருந்து யாராச்சும் 2 பேருக்கு கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரிஸ்கான ஒரு ஆப்ஷனா வந்து இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
இந்த வீடியோக்களை பத்தி ஏதாவது கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.